என்ன சின்ன பொண்ணு இது? இந்த இடம் என்ன இடம்? எக்க இதுதான் குணா குகைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல விழுந்தா நம்மளால பொழைக்கவே முடியாதுக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, அப்புறம் ஏன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? நம்ம தவறு ஏது விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்பெல்லாம் எல்லா சேஃப்டியும் போட்டாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே பாருங்க, உள்ள எத்தனை பேர் போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க. நம்மளும் போவோம் வாங்க. ராணியக்கா, இந்த இடம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. மரம்லாம் பாருங்கக்கா எவ்வளவு வளர்த்தியா இருக்கு. ஆமா லட்சுமி, இது ஏதோ குணா குகையாமே. இந்த சின்ன பொண்ணு தான் சொல்ற, நமக்கு எங்க தெரியுதெல்லாம். எக்கா இந்த இடம் நல்லா இருக்குங்க, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள நிறைய இடம் இருக்கு, நிறைய மரம் இருக்கு. கீழே எல்லாம் வளைவு வளைவா வேர்லாம் இருக்கும். செம்மையா இருக்கும் இந்த இடம், வாங்க போவோம். ஏ சின்ன பொண்ணு, உண்மையாவே நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. இந்த இடம் உனக்கு எப்படி சின்ன பொண்ணு தெரியும்? நாலு முடி நீ ஃபோன்லாம் பார்க்குறது இல்லையா? ரீல்ஸில் பாரு, இந்த மாதிரி நிறைய இடம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருப்பானுங்க. அதில் தான் பார்த்தேன் கொடைக்கானல் இந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குன்னு. ஓ சரி சரி சின்ன பொண்ணு, வா நம்ம போவோம், உள்ள போய் பார்க்கலாம். எக்கா, இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்கக்கா போச்சு? அவளுகெல்லாம் பின்னாடியே வர சொல்லுங்க, எங்கேயாவது மாறி போயிட போறாளுங்க. அப்புறம் இங்க போய் எங்க போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? லட்சுமி அங்கதான் மரத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாளுங்க. நமக்கு தான் இந்த இடம் புதுசு. அவளுக்குலாம் ஃபோன்லாம் பாப்பாளுகள்ல, அவளுகளுக்குலாம் தெரியும். வா நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னதான் அப்படி இருக்குன்னு. சரிக்கா, வாங்க போவோம். ஏ உமாலோ, இந்தாண்டா வா, ஏன் தனியா நிக்கிற? இந்த வாரங்கா, இந்த இடத்த பார்த்துட்டு இருந்த சுத்தி சுத்தி. மேலே பாருங்க ஒரு வவ்வால் மாதிரி இருக்கா, அதையே பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதான் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். வாரங்கா. சரி வா உமாலோ, நம்மளாம் உள்ள போகலாம். எட்டி சத்யா, எனக்கு உள்ள வரவே பயமா இருக்குடி. நான் வரல, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஏட்டி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடி. இப்பெல்லாம் சேஃப்டியா எல்லாம் போட்டாங்க. அம்மாவே உள்ள போயிடுச்சு. நீ பயந்துட்டு இருக்கியா? எக்கோ, எனக்கும் பயமா தான்க்கா இருக்கு உள்ள வரத்துக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி, வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம். சரி வாட்டி, போய் தான் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு உள்ள. ஏன் சின்ன பொண்ணு, இந்த இடத்த பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு. கீழெல்லாம் என்ன சின்ன பொண்ணு, பாம்பா பாம்பா வளைவளைவா இருக்கு. எக்கு பயப்படாதீங்கக்கா, அதான் நான் இருக்கல. ஒன்றும் இல்லை, அது கீழே வந்து வேறு தாங்க அப்படி வளர்ந்துருக்கு. பாம்பெல்லாம் கிடையாது. பொறுமையாக மெதுவாக காலை வச்சு நடந்து வாங்க. சரி சின்ன பொண்ணு, ஏதோ நீ சொல்ற. தாய் கழுவி பார்த்து காலை வச்சு வச்சு வாங்க. கீழே எதுவும் விழுந்துடாதீங்க. அப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. நாலு மணி இந்த இடம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நல்லா இருக்கு. ஆனா பயமா இருக்கு, கீழே ஏது விழுந்துருமோன்னு. இந்த மலை பத்தியா, கீழே விழுந்தோம்னா உருண்டு உருண்டு ஓடி போய் மலையில விழுந்துட்டுனா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாலு முடி பார்த்து பத்திரமா காலை வச்சு வாங்க. இந்த உமாலையும் பார்த்து வர சொல்லு, பாட்டிலும் ஓடுவா. ஏன் வசந்தி, உன் பிள்ளையும் உமா பிள்ளையும் வரலையா வசந்தி? எக்கா, அதுங்க ரெண்டும் பயந்துகிட்ட ஹோட்டல்லே இருக்குதுங்கக்கா. கொகன்னு சொன்னாலா சின்ன பொண்ணு. அப்ப நான் வரலம்மா, எங்களுக்கு பயமா இருக்கு, மழையை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காளுங்க. எவ்வளவு சொல்லி கேட்கவே இல்லை அவளுங்க. ஆமாக்கா, சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். சரி போய் இங்கே ரூம்லேயே உட்காந்துருக்கட்டும் அப்படின்ட்டு ரூம்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துட்டோம். அதான் ரூம்குள்ளே எல்லா வசதியும் இருக்கே. ஆமா ஆமா உமா, பாத்ரூம் வந்து எல்லாமே இருக்கு. உள்ள காப்பி கீப்பி எல்லாமே இருக்குது. என்ன கவலை? ஆமாக்கா, அதான் நானும் சரி இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம திறந்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்கே போயிடுச்சுங்கன்னா எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே போய் நான் அவளுகளை கண்டுபிடிப்பேன்? அதான் பூட்டிகிட்டே வந்துட்டேன் நான். எக்கா அதை பற்றி பேசதான் இந்த இடத்துக்கு வந்தீங்களாக்கா? வாங்கக்கா நம்ம போய் சுற்றி பார்ப்போம். எக்கா இந்த இடத்துல ஒரு பாட்டு கூட ஞாபகம் இருக்குக்கா எனக்கு. என்ன பாட்டுன்னு தெரியுமா? என்ன பாட்டு சின்ன பொண்ணு இந்த இடத்துல? எனக்கு ஞாபகம் இல்லையே, என்ன பாட்டு? நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன், அப்புறமே பாருங்க. சரி சரி சின்ன பொண்ணு, இப்போ எங்கே போகிறோம்? இப்போதான்க்கா ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஐயோ சின்ன பொண்ணு, நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு. நான் வரல, நான் இங்கே இருக்கேன், நீயே போயிட்டு வா. ஐயோ அப்பா. ஐயோ எக்க, நான் சும்மா விளையாண்டக்கா உங்ககிட்ட. வாங்க போலாம். ஐயோ சின்ன பொண்ணு, இனிமேல் இப்பெல்லாம் விளையாடாத சின்ன பொண்ணு. எனக்கு பாரு, எதையும் டப்பக்கு 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 டப்பக்குன்னு துடிக்குது சின்ன பொண்ணு. நாளைனா என் மாப்பிளைக்கு யாரு சின்ன பொண்ணு சோறு போடுவா? எக்க, நான் சும்மா விளையாட, பயப்படாதீங்க, வாங்க போலாம். லட்சுமிக்கா போலாமா? உங்களை பாருங்க, அந்த கொகைக்குள்ள பிடிச்சி தள்ளி விடுறான் இல்லையான்னு. தள்ளி விடுவடி, தள்ளி விடுவேன். ஒன்ன மாதிரி பிடிச்சி இந்த குகையில தள்ளி விடுறவா, அதுக்கப்புறம் பேசுவேன். எக்க மூஞ்சி அப்படி வைக்காதீங்கக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். ஏன் இப்படி பயப்படுறீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு? ஏட்டி, எங்கிட்டயே போனீங்க? என் பின்னாடியே வரமாட்டீங்களாடி? இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. எம்மா நீ பயப்படாதம்மா, நாங்கள் தொலைஞ்சு போனாலும் கரெக்டாக அந்த வாசல்கிட்ட வந்து நின்றுவோம். நீங்களும் அங்கேயே வந்து நின்றுங்க. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. பத்திரமா இருக்கட்டும், எங்கேயாவது போய்க்கி தொலைச்சிடாதீங்க. உங்க அப்பனுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சரி சரிம்மா, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. பூமாரி, ஒழுங்கா பத்திரமா அக்கானும் கூட ஏறி அங்கேயும் இங்கேயும் போயிடாது சாமி. சரிம்மா, நான் அக்காங்க கூட தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். இங்கே கூட ஒரு பாட்டு இருக்குமே மக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சின்ன பொண்ணுத்தே, வாங்க சேர்ந்து பாடலாமா? ஃபர்ஸ்ட் டைலாக் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ பாடு. எத்தே, எனக்கு பாட்டெல்லாம் வராது, நான் டைலாக் சொல்றேன், நீங்க பாடுங்க தே. சரி மக்கா, சரி சொல்லு, பாடுவோம். இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயமெங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானி பொன்மானி. என்னடி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். சரி வாங்க, அடுத்தது என்ன போடலான்னு பார்க்கலாமா? எம்மா, நாங்க போய் அந்த பள்ளத்தை பார்த்துட்டு வரோமா? ஏட்டி, அங்கெல்லாம் ஒன்று போவோனா? இது வரைக்கும் பார்த்ததோட போகுது, கிளம்புங்க போவோம். எம்மா, திரும்ப எப்பமா வருவோம்? நாங்க போய் பார்த்துட்டு வரோமா, நீங்க வேணா போங்க, வெளியே உட்காந்துருங்க. ஏ மக்கா வேணாமக்காங்களாம், சின்ன பிள்ளைங்க, நீங்க அங்க போய் விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் வம்பாயிடும். வாங்க நம்ம அடுத்தது வேற எங்கேயோ போவோம். சரி தே, வாங்க போவோம்.
எட்டி இதுதான் ரோஸ் கார்டனா? செம்மையா குளு குளு குளுன்னு இருக்கு பாரு. அம்மாட்டி இந்த மரம் இலை அந்த புல்லுலாம் பாரு, குட்டி குட்டி குட்டியாக பனித்துளி மாதிரி இருக்கு. அது பார்க்க செம்மையா இருக்குல்லடி. அது ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து வைடி, ஸ்டேட்டஸ் போடலாம். சரிடி நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு போனோடனே வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுவோம். எக்கா இங்கே மட்டும் எப்படிக்கா எல்லா புல்லு பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பார்க்கவே எப்படி பசுமையாக இருக்கு பாருங்களேன். இங்கே வந்து இருந்தால் மன நிம்மதியாக இருக்கும்க்கா. ஆமாட்டி பூமாரி, இது நம்ம சொந்த ஊராக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம டெய்லி வந்து ஜாலியாக இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் தெரியுமா? ஆமாக்கா இந்த இடம் செம்மையாக இருக்குது. ஆனால் இது நம்ம சொந்த ஊராக இருந்தோம்னு வச்சுக்கோவேன், நம்மளுக்கு இங்கே வந்து வந்து போர் அடிச்சிடும். வேற எங்கேயோ போகணுன்னு தான் நினைப்போம். நம்ம இந்த மாதிரி எப்பயாவது ஒரு டைம் வர்றது தான்க்கா நல்லாயிருக்கும். ஆமாம் பூமாரி, கரெக்டாக சொன்னேன். இந்த இடம் நம்ம எப்பயாவது ஒரு டைம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே நம்ம சொந்த ஊராக இருந்தால் நம்ம டெய்லி இங்கே தான் இருப்போம். பார்த்து பார்த்து போர் தான் அடிக்கும். இவ பைத்தியம் அப்படித்தான் ஏதோ லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருப்பா. ஏட்டி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்ன தெரியுமா? சும்மா வந்து பைத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, தேவையில்லாம பேசாத. ஏய் போடி பைத்தியக்காரி. பைத்தியக்காரி மாதிரி பேசினா அப்புறம் பைத்தியக்காரின்னு தான் சொல்லுவோம். இப்போ இதுக்கடி என்ன வந்து அடிக்கிற? இப்போ பாருடி உனக்கு, இப்போ பாருடி உன்னை. டீ மரியாதையாக கால் எடுத்துரு, இல்லை அவ்வளோதான் உனக்கு. எக்கா சண்டை போட்டுக்காதீங்கக்கா. ராணியத்தை வந்தா அவ்வளோதான். அங்க பாருங்கக்கா எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. சத்தியக்கா காலை கீழே இறக்கு. ஏட்டி இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அங்க பாரு எல்லாரும் உங்களையே தான் பாக்குறாங்க. சத்யா அவ மேல இருந்து கால் எடுக்க போறியா இல்லையா? எம்மா பாருமா, மின்னல் இருந்து என் மேல ஏறி நின்னுட்டு இருக்கா, இறக்க சொல்லுமா அவளை. இம்மா நான் கம்முனு தான் இருந்தேன். இவதான் என்ன பைத்தியம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கீழே இறங்கல, இன்னைக்கு உங்களை ஊருக்கு கூட்டு போயிடுவேன். டூர் வேணா ஒரு மண்ணு வேணான்னு ஒழுங்கா இறங்குறியா இல்லையா? நீ சி குரங்கு, இனிமேல் என்கிட்ட பேசாதடி. நீ என்கிட்ட பேசாதடி நாயே நாயே. ஏட்டே இப்ப 2 பேரும் வாயை மூடுறீங்களா இல்லையா? ஊர்ல இருந்தாதான் அசிங்கப்படுத்துறாங்கன்னு நினைச்சா வெளியே வந்தாலும் இதே போல பார்த்தா திரியிறாளுங்க. ராணியக்கா ஏன்க்கா இவ்வளவு கோவமா மூஞ்சி வச்சிருக்கீங்க? எங்கக்கா போனீங்க? நானும் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு லட்சுமி, வந்த இடத்துலயும் சண்டை தான் லட்சுமி போட்டுட்டு இருக்காளுங்க இவளுக்கு 2 பேரும். ஏ மக்கா சத்யா சோனி, ஏன் மக்கா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வந்த இடத்துல நல்லா சுத்தி பார்த்துட்டு போட்டோலாம் எடுங்க மக்கா. ஏன் மக்கா அம்மாவை போட்டு இம்சப்படுத்துறீங்க? சரி தே, நாங்க சண்டை போடல. மூஞ்ச பாரு, 2 எப்படி வச்சுக்கிட்டு நிக்குதுங்க. சண்டைக்கு போறவங்க மாதிரி நிக்கிறாளுங்க 2 பேரும். எம்மா அதான் நாங்க சண்டை போடலன்னு சொல்லிட்டோம்ல, இப்போமா அந்தாண்ட. எக்கோ வாங்கக்கா நம்ம அந்தாண்ட போவோம். சண்டை போடாதீங்கக்கா. சரி பூமாரி வா நம்ம போவோம். பாரு லட்சுமி, இவளுக்கு எங்க போனாலும் சண்டை போட்டுட்டே இருக்காளுங்க. ஒரு இடத்துக்கு வந்தா நிம்மதி இருக்கா பாரு லட்சுமி என்னால. எக்க அவங்க சின்ன பிள்ளைங்கக்கா, அப்பப்ப சண்டை போட்டுக்குவாளுங்க சேர்ந்துக்குவாளுங்க. நீங்க இதுக்குள்ள போவாதீங்கக்கா. சரி லட்சுமி. சின்ன பொண்ணு உமாலாம் எங்க லட்சுமி போனாங்க? ஆளவே காணோம். எக்க அங்க நிறைய தோட்டம் மாதிரி ஒன்று இருக்குக்கா. ரோஜா பூ நிறைய பூலாம் வச்சிருக்காங்க. அதை பார்க்க போறேன்ட்டு போனாளுங்க. அதான் நான் உங்களை ஆளை காணவேன்னு தேடி இங்க வந்தேன். இங்கே பிள்ளைங்க கூட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி லட்சுமி, வா நம்மளும் போய் பார்ப்போம். சரிக்கா வாங்க, அங்க நல்லா செம்மையா இருக்கு. ஆனா எப்படிக்கா இந்த இடத்துல மட்டும் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குக்கா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. புல்லு கூட பாருங்க நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு. பனிமூட்டமா இருக்கு. எப்படி தாக்க தெரியலக்கா. அதுவா லட்சுமி, இது மலை மேல இருக்கு லட்சுமி. நம்மளும் மலை மேல இருந்தோம்னா இப்படிதான் குளு குளுன்னு இருக்கும். இன்னையோட டூர் முடிஞ்சது லட்சுமி. நாளைக்கு காலைல பஸ் ஏறி போக வேண்டியதான். என் மாப்பிள்ள சோறு தின்னாரா என்னன்னு தெரியல. பாவம் எப்படி இருக்காருன்னு தெரியல, தனியா விட்டுட்டு வந்துட்டோம். அவரும் வரதா தான் இருந்துச்சு. கடைசி நேரத்துல வேலை இருக்கு அது இருக்குன்னு போயிட்டாரு. நம்மளை மட்டும் அமுச்சு விட்டாங்க. சரி சரிக்கா வாங்க நம்ம போய் இந்த ரோஜா பூ தோட்டத்தை பார்ப்போம். நானும் முத்துக்குமாரை வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன். அவனும் வேலை இருக்கு அது இருக்குன்னு தான் சொன்னான். ஏன்னா அவனாவது நம்ம கூட வந்திருப்பான்.